கௌதம், உன் பேக் எடுத்துக்கோ. சரிக்கா. கௌதம் கொஞ்சம் நில்லு. என்னாச்சுமா? இப்ப பேக எடுத்துக்க வேணாம். முதல்ல உள்ள போய் அக்கா மாமா கிட்ட பேசிட்டு அவங்க நீ தங்கறதுக்கு சரின்னு சொல்லிட்டாங்கன்னா அப்புறமா நம்ம பேக் எடுத்துக்கலாம். சித்தி, என்ன நீங்க இன்னும் டவுட்லயே இருக்கீங்க? அதெல்லாம் அம்மாவும் அப்பாவும் கௌதம் இங்க தங்கறதுக்கு சரின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி அவங்க முடியாதுன்னு சொன்னாலும் அவங்க கிட்ட பேசுற விதமா பேசி தம்பியை இங்க தங்க வச்சே ஆகணும். நம்ம 3 பேரும் சென்டிமெண்ட்டை கரைச்சு ஊத்துறப்போ ஆட்டோமேட்டிக்கா அவங்க மனசு இறங்கி வந்துருவாங்க. அதனால அவங்க ஒத்துப்பாங்களா மாட்டாங்களாங்கிற செகண்ட் தாட்டுக்கு இடமே இல்ல. ஒரே தாட் தான், தம்பி இங்கதான் தங்குறான். கௌதம், நீ நம்பிக்கையோட உன் பேக் எடுத்துட்டு வா. ஓகேக்கா. பாத்துக்கலாம் வா. வாங்க போலாம். அம்மா. ஐயோ, என்ன இது? நாம பெத்தது, நம்ம கூட பிறந்தது, நம்ம கூட பிறந்தது பெத்தது 3 நல்லவங்களும் வராங்களே. ஐயோ கடவுளே, என்ன பிரச்சனைய தூக்கிட்டு வராங்கன்னு தெரியலையே. அந்த கௌதம் வேற சூட்கேஸோட வந்திருக்கான். ஒண்ணுமே புரியலையே. என்னக்கா, நம்மள பார்த்த உடனே முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. வீட்டுக்குள்ள ஏத்துப்பாங்களான்னு தெரியலையக்கா. அதெல்லாம் அம்மா கிட்ட நான் சமாளிச்சுக்குவேன், நீ வா. ஏதோ சொல்றீங்க, வாங்கம்மா வாங்க. அம்மா. என்னம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. அப்பா எப்படி இருக்காரு? அவரும் நல்லாதான் இருக்காரு. அதை ஏமா இப்படி பயந்து பயந்து சொல்ற? நானும் அப்பாவும் நல்லா தான் இருக்கோம், எங்களுக்கு எந்த குறையும் இல்லைன்னு சும்மா போல்டா சொல்ல வேண்டாமா? அப்பதானே ஒரு மகளா எனக்கும் சந்தோஷமா இருக்கும். எங்க இருந்து நான் அப்படி சந்தோஷமா சொல்றது? உங்க 3 பேரை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. என்னம்மா? பேச்சே வரமாட்டேங்குது. என்னக்கா இப்படி சொல்லிட்டு இருக்க? எங்களை பார்த்து நீ எதுக்கு பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்னா, நீங்க 3 பேரும் சேர்ந்து பண்ற அநியாயம் அப்படி இருக்குடி. சரி, இப்ப நீங்க 3 பேரும் என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? அத சொல்லுங்க முதல்ல. அக்கா, அக்கா, பெரியம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லுக்கா. நான் சொல்லிக்கிறேன்டா, நீ இரு. ஐ, கேரட். என்னம்மா, அக்கா பெரியம்மா கிட்ட விஷயத்த சொல்லாம கேரட் சாப்பிட்டுட்டு இருக்கு? டே கௌதம், விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி எங்க அக்காவை அவ மைண்ட் செட் பண்ணிட்டு இருக்காடா. கொஞ்சம் இரு. ஓஹோ. என்னம்மா, அப்பாக்கு பிடிச்ச கேரட் சாம்பார் வைக்க போறியா? ஏய், இப்ப நான் என்ன சாம்பார் வச்சா உனக்கு என்னடி? இப்ப நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம நீ பேச்ச மாத்தி ஏதேதோ பேசிட்டு இருக்க. சொல்லு, நீங்க 3 பேரும் எதுக்கு வந்திருக்கீங்க? அது வந்து பெரியம்மா. சொல்றேம்மா, அது வேற ஒண்ணும் இல்லம்மா. நம்ம கௌதம் இருக்கான்ல, அவன் கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்லயே தங்குவாமா. அதனாலதான் நானும் சித்தி அவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். ஐயோ அம்மா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு ஏதோ கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி துள்ளி குதிச்சு விலகி நிக்கிற. பூர்ணி, நீ சொன்னதை கேட்டதும் எனக்கு உண்மையாவே கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி தாண்டி இருக்கு. ஏய், இவனை எப்படி நான் இங்க தங்க வைக்க முடியும்? பெரியம்மா. அக்கா, இவன் ரொம்ப நாளைக்கு இங்க தங்க மாட்டாங்கா, கொஞ்ச நாளைக்கு தான். அது வரைக்கும் நம்ம வீட்லயே இருக்கட்டுமே. ரேவதி, அதெல்லாம் சரியா வராது. பெரியம்மா, என்ன பெரியம்மா நீங்களே எப்படி சொல்றீங்க? நம்ம பெரியம்மா பெரியப்பா வீட்டுல போய் தங்க போறோம். அவங்க நிச்சயம் சரின்னு சொல்லி நம்மள வீட்டுல தங்க வைக்கிறதுக்கு ஒத்துப்பாங்கன்னு நான் எவ்வளவு நம்பிக்கையா வந்தேன் தெரியுமா பெரியம்மா? நீங்க என்னடான்னா என்ன தங்க வேணான்னு சொல்றீங்க.
ஐயோ, இந்த பையன் இப்படி தழுதழுத்து பேசுறத கேக்குறப்ப சிந்துவோட வாழ்க்கையை கெடுத்தவங்கிற கோவம் இருந்தாலும் அதையும் மீறி தங்கச்சி பையன்னு சொல்லி மனசு இழகுதே. அம்மா மனசு எழுகுறாங்கன்னு முகமே காட்டி கொடுத்துருச்சு. அப்படியே நாமளும் 2 பிட்ட போட்டோம்னா சரி இவன் இங்கேயே தங்கிக்கிட்டோன்னு சொல்லிடுவாங்க.